I am Jayaraman, Zoology Master from Trinity Academy. Now we are going to discuss about Chapter 3, Reproductive Health, Part 1. What is reproductive health? What is reproductive health? Reproductive health represents a society with a people having physically and functionally normal reproductive organs. அதாவது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது இயல்பான இனப்பெருக்க உறுப்புகளை இந்த சொசைட்டியில் உள்ள மக்கள் அமைப்பு ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் பெற்றிருத்தல். புரியுதுங்களா? இந்த சமுதாயத்தில் மக்கள் இயல்பான இனப்பெருக்க உறுப்புகளை அமைப்பு ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் பெற்றிருத்தல். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். ஹெல்த்தி பீப்புள் ஹாவ் ஹெல்த்தியர் பேபிஸ். எந்த மக்கள் தன்னுடைய உடல்நிலையில் ஆரோக்கியமாக இருக்காங்களோ, தன்னுடைய இனப்பெருக்க உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஹெல்த்தி பேபிஸ் இது ஒரு சமுதாய பிரச்சனையாக கருதப்படுது. Reproductive system is a complex system called by the neuroendocrine system. அதாவது நரம்பு மற்றும் வேதி அமைப்புகளால், நரம்பு மற்றும் வேதி மண்டலங்களால் இந்த இனப்பெருக்க மண்டலம் கட்டுப்படுத்தப்படுது. அதனால் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நரம்பு மற்றும் வேதி அமைப்புகளால் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கட்டுப்படுத்தப்படுது. புரியுதுங்களா? அதனால் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை என்னன்னு சொல்லலாம்? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்னா ஒரு கூட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். Hence, it is important to take necessary steps to protect it from infectious disease and injury. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இனப்பெருக்க உறுப்புகளை பாதுகாப்பது ரொம்பவும் அவசியமானது. எதிலிருந்து பாதுகாக்கணும்? அதாவது இன்ஃபெக்சியஸ் டிசீஸ், தொற்று நோய்களிடமிருந்தும் காயங்கள் ஏற்படாமலும் இனப்பெருக்க உறுப்புகளை பாதுகாப்பது அவசியமானது. புரியுதுங்களா? இது இன்ட்ரோடக்ஷன். சரி, நெக்ஸ்ட், நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம், அதாவது இனப்பெருக்க நலனில் தேவை, பிரச்சனைகள் மற்றும் நிலைகள். இந்த டைட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், அதாவது இனப்பெருக்க நலன் எந்த அளவுக்கு அவசியமானது, அதனால் அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரலாம், அதனுடைய சில வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த டைட்டிலில் படிக்கலாம். இந்தியா இஸ் amongst the first few countries in the world to initiate the family planning program. அதாவது இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1951 ஆரம்பித்தாங்க. இந்திய சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் 1951 ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஆரம்பித்த சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அண்ட் இஸ் பீரியாடிக்கலி அசஸ்டு எவ்ரி டிகேட். டிகேட் அப்படின்னா எவ்ரி டிகேட் அப்படின்னா 10 வருடங்களுக்கு ஒரு முறை இதை பற்றி
கணக்கெடுக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை பற்றி மதிப்பீடு செய்கிறது. புரியுதுங்களா? அசஸ்டுனா மதிப்பீடு. அப்போ 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை பற்றி மதிப்பீடு செய்யப்படுதல். ஓகே, ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் சின்ஸ் 1951 அப்படிங்கிறது 1 மார்க். These programs are popularly named as reproductive and child health care. இந்த ப்ரோக்ராமை நம்ம எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா RCHன்னு சொல்லலாம். ஷார்ட் ஃபார்மில் RCH. இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி சொல்லலாம்? RCH. RCHனா என்ன? எக்ஸ்பான்ஷன் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மேஜர் டாக்ஸ் கேரிட் அவுட் அண்டர் தீஸ் ப்ரோக்ராம்ஸ். இந்த ப்ரோக்ராமினுடைய பணிகள் என்ன, முக்கியமான பணிகள் என்ன, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு பில்ட் எ ஹெல்த்தி சொசைட்டி. அதாவது நிறைய மக்களுக்கு அவேர்னஸை உருவாக்கணும். எதை பற்றி அவேர்னஸ் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சமுதாயம் எப்படி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது, இந்த சமுதாயத்தில் எப்படி ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்றுதல் அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அண்ட் ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், நிறைய மருத்துவ கருவிகளை மக்களுக்கு வழங்குதல், மருத்துவ உதவிகளை செய்தல். புரியுதுங்களா? அப்போ கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு பில்ட் எ ஹெல்த்தி சொசைட்டி. இந்த சமுதாயத்தை ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்றணும் அப்படின்னா மக்களுக்கு முதலில் அவேர்னஸை ஏற்படுத்தணும். அதே டைமில் நிறைய மருத்துவ உதவிகளை கொடுக்கணும். ஓகே, அடுத்த 2ஆம் பாயிண்ட் பாருங்க. இன்ட்ரோடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் adolescence and adolescence related changes. adolescence அப்படின்னா யாரு? இளம் பருவத்தினர், டீன் ஏஜ் குரூப்ஸ். அந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இவங்களுக்கு பள்ளிகளில் என்ன பண்ணணும் அப்படின்னா செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன, செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. அவங்களுக்கு அந்த அடலோசன்ட் பீரியடில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் எடுத்து சொல்கிறது. புரியுதுங்களா? அதான் சொல்கிறாங்க, இன்ட்ரோடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அடலோசன்ஸ். அடலோசன்ஸ்னால் என்ன? இளம் பருவத்தினர், டீன் ஏஜ் குரூப்ஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அடலோசன்ட் ரிலேட்டட் சேஞ்சஸ், அந்த அடலோசன்ட் பீரியடில் அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெளிவான செய்தியை எடுத்து சொல்லுதல். ஓகே, அடுத்தது educating couples and those in the marriageable age groups about the available birth control methods and family planning norms. அதாவது இந்த புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு பேர் தான் எஜுகேட். புதுசாக திருமணம் ஆனவங்களை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கப்புள்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த புதுசாக திருமணமானவங்களுக்கு எடுத்து சொல்லணும். எதை பற்றி எடுத்து சொல்லணும்? பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்னால் என்ன, அதாவது குழந்தை பிறப்பை எப்படி தடுக்கிறது, அதான் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். குழந்தை பிறப்பை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத அந்த புதுசாக திருமணமானவங்களுக்கு எடுத்து சொல்கிறது. அண்டு ஃபேமிலி பிளானிங் நார்ம்ஸ். ஃபேமிலி பிளானிங் நார்ம்ஸ்னால் என்ன? சிறு குடும்ப விதிகள், அதாவது சிறு குடும்பத்தை எப்படி உருவாக்குதல் அப்படிங்கிறத பற்றி அந்த புதுசாக திருமணமானவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அப்புறம் வேற யாருக்கு எடுத்து சொல்லலாம் அப்படின்னா அந்த திருமண வயதில் இருப்பாங்க இல்லையா, திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதை பற்றி நம்ம எடுத்து சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது creating awareness about care for pregnant women, postnatal care of mother and child and the importance of breastfeeding. அதாவது
ப்ரெக்னென்ட் உமனுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய அவேர்னஸை உருவாக்கணும். அவங்க மனசில் நிறைய அவேர்னஸை உருவாக்கணும். எதை பற்றி அவேர்னஸை உருவாக்கணும் அப்படின்னா, அதாவது அந்த ப்ரெக்னென்ட் உமனை எப்படி பாதுகாக்கிறது, அவங்கள எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கிறது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த தாயை எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கணும், அந்த குழந்தையை எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கணும், இதை பற்றிய சில அவேர்னஸை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தாய்ப்பால் எந்த அளவுக்கு குழந்தைக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறது. புரியுதுங்களா? கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் கேர் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன் அண்டு போஸ்ட்நாட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு. இவங்களுக்கெல்லாம் அவேர்னஸை உருவாக்குறது. அதே டைமில் தாய்ப்பால் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங் கவர்மெண்டல் அண்ட் நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் டு ஐடென்டிஃபை நியூ மெத்தட்ஸ் அண்ட் ஆர் டு இம்ப்ரூவ் அப்பான் த எக்ஸிஸ்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டில் இருக்கிற ஏஜென்சியாக இருந்தாலும் நான் கவர்மெண்டல் ஏஜென்சியாக இருந்தாலும், நான் கவர்மெண்ட்னா ப்ரைவேட், அப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிற அல்லது நான் கவர்மெண்டல் ஏஜென்சி இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னா, நியூ மெத்தட்ஸை கண்டுபிடிக்கிறது. அதாவது மருத்துவத்தை பற்றி, மருத்துவ உபகரணங்களை கண்டுபிடிக்கிறது, மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நடைமுறையில், இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற சில மருத்துவ வசதிகளை இம்ப்ரூவ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங் கவர்மெண்டல் அண்ட் நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் டு ஐடென்டிஃபை நியூ மெத்தட்ஸ் அண்ட் ஆர் டு இம்ப்ரூவ் அப்பான் த எக்ஸிஸ்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ்னால் என்ன? ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் சச் அஸ் மேசிவ் சைல்டு இம்யூனைசேஷன். அப்போ ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு தடுப்பூசி திட்டம். யாருக்கு தடுப்பூசி திட்டம், யாருக்கு தடுப்பூசியை வழங்குறது அப்படின்னா, சப்ளை ஆஃப் நியூட்ரிஷனல் ஃபுட் டு த ப்ரெக்னென்ட் உமன். அதாவது கருவுற்று இருக்காங்க இல்லையா, கன்சீவாக இருக்கிற பெண்களுக்கு தடுப்பூசி போடுறது. அடுத்தது அவங்களுக்கு தேவையான சத்துள்ள உணவை கொடுக்கிறது. அவங்களுக்கு தேவையான சத்துள்ள உணவுகளை கொடுக்கலாம். ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு சுரக்ஷா காரியாகிரம், RMNCH+A அப்ரோச். அதாவது an integrated approach for reproductive, maternal, newborn, child and adolescent health. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் எதுக்கு அப்படின்னா, இனப்பெருக்கத்துக்கும் சில தாய்களுக்கும் புதுசாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இவங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்தல், அதற்கான திட்டங்கள். புரியுதுங்களா? ரீப்ரொடக்டிவ், மெட்டர்னல்னா தாய், நியூபார்ன் புதுசாக பிறக்கக்கூடிய குழந்தை, சைல்டு அண்ட் அடலோசன்ட் ஹெல்த். அடலோசன்ட் அப்படின்னா இளைஞர்கள். இவங்களுக்கு எல்லாத்தையும் இவனுடைய உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய சில திட்டங்கள் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாட்ரிட்வா அபியான் etc. are taken up at the national level by the government of India. இதெல்லாம் தேசிய அளவில் நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சில திட்டங்கள். புரியுதுங்களா? இப்போ நம்ம சொன்னதெல்லாமே பல்வேறு வகையான திட்டங்கள், தேசிய அளவில் நம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட திட்டங்களாகும். இந்த திட்டத்தின் மூலமாக அவங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறது, புதுசாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாக்கிறது,
தாய்களை பாதுகாத்தல், அடலோசன்ட் சில இளைஞர்களை உடல்நலத்தோட பாதுகாக்கிறது, இதெல்லாம் இவங்களுடைய பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஆம்னியோசென்டசைஸ் அண்ட் இட்ஸ் ஸ்டாட்டுட்டரி பேன் அப்படின்னு. ஆம்னியோசென்டசிஸ் அண்ட் இட்ஸ் ஸ்டாட்டுட்டரி பேன், அதாவது ஆம்னியோசென்டசைஸ் அப்படின்னா என்ன, அதற்கான சட்டபூர்வமான தடை என்ன? ஸ்டாட்டுட்டரி பேன்னா சட்டபூர்வமான தடைகள். இந்த ஆம்னியோசென்டசைஸை பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான தடைகள் விதிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. Due to small family norms and the skewed choice for a male child, female population is decreasing at an alarming rate. அதாவது due to small family norms, சிறு குடும்ப விதிகள் அர்த்தம். சிறு குடும்ப விதிகள் மற்றும் குடும்பத்தில் ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் விருப்பம் போன்ற காரணங்களால் மக்கள் தொகையில் பெண்களினுடைய எண்ணிக்கை அபாயகரமாக குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதாவது நிறையா குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண் குழந்தை மட்டும்தான் வேணும், பெண் குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பெண் குழந்தைய வேணாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை அபார்ஷன் பண்ணுறது. பெண் குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணுறது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பெண் குழந்தையினுடைய விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நம்ம நாட்டில். ஆம்னியோசென்டசைஸ் இஸ் எ prenatal technique used to detect any chromosomal abnormalities in the fetus. அதாவது ஆம்னியோசென்டசைஸ் அப்படிங்கிறது, ஆம்னியோசென்டசைஸ் அப்படின்னா என்ன, இது குழந்தையினுடைய குரோமோசோம்களில் ஏற்படக்கூடிய மாறுதல் அல்லது குரோமோசோம்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கிற ஒரு தொழில்நுட்பம். சொல்ல பயன்படுத்துங்களா? ஆம்னியோசென்டசைஸ் அப்படின்னா குழந்தை வயிற்றில் வளரும்போதே அந்த குழந்தை குழந்தையினுடைய குரோமோசோம்கள் எப்படி இருக்குது, குரோமோசோம்களில் ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டிருக்கா, குரோமோசோமில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ஒரு தொழில்நுட்பம் தான் என்னது? ஆம்னியோசென்டசைஸ். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆம்னியோசென்டசைஸ் அப்படிங்கிற மெத்தடை தவறுதலாக யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆம்னியோசென்டசைஸ் மெத்தடை தவறுதலாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஓகே. The fetus, once the sex of the fetus is known, there may be a chance of female feticides. அதாவது இந்த மாதிரி அவங்க முன்னாடியே வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு இந்த ஆம்னியோசென்டசைஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கருக்கலைப்பு செய்கிறாங்க. கருக்கலைப்பு அப்படின்னா ஃபோர்ட்டிசைடு. ஃபோர்ட்டிசைடு அப்படின்னு என்னது? கருக்கலைப்பு, அபார்ஷன். வயிற்றில் வளரும்போதே அது வளர்றது பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பெண் குழந்தைய கருக்கலைப்பு செஞ்சிடறது, கருவிலேயே கொன்னுறது. அதான் ஃபோர்ட்டிசைட். ஹென்ஸ் a statutory ban on amniocentesis is imposed. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது சட்டபூர்வமாக இந்த கருக்கலைப்பை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுப்பது அவசியம். புரியுதுங்களா? ஹென்ஸ் a statutory ban on amniocentesis is imposed. அதனால் இந்த கருக்கலைப்பு செய்வதை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அடுத்தது சோசியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட். சோசியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, அதாவது சமுதாயத்தில் ஆண் பெண்ணுடைய விகிதம் எவ்வளவு, செக்ஸ் ரேஷியோனா ஆண் பெண் விகிதம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட், ஃபோர்ட்டிசைட்னா கருக்கலைப்பு, பெண் குழந்தை கருக்கலைப்பு செய்தல், வயிற்றில் வளரும்போது பெண் குழந்தையை கொல்றது, அதான் ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட்.
அண்டு இன்ஃபான்டிசைடு, பிறந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அதை கொன்னுறது, அது இன்ஃபான்டிசைடு. ஸோ அது எப்படி இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம், அது எப்படின்னு பார்க்கலாம். The sex ratio is the ratio of males to the females in a population. The sex ratio is the ratio of males to the females in a population. மக்கள் தொகையில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோனா பாலின விகிதம், ஆண் பெண் விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். பாலின விகிதம்னா என்ன, ஆண் எவ்வளோ இருக்காங்க, பெண் எவ்வளோ இருக்காங்க, இதான் செக்ஸ் ரேஷியோ. சரி, இன் இந்தியா த சைல்டு செக்ஸ் ரேஷியோ ஹேஸ் டிக்ரீஸ்டு ஓவர் த decade from 927 to 919 female for every 1000 males. 1000 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த 1000 ஆண்களுக்கு 927 பெண்கள் இருந்ததிலிருந்து 919 பெண்களாக குறைக்கப்படுது. புரியுதுங்களா? 1000 ஆண்களுக்கு 927 பெண்கள் இருந்த நிலையிலிருந்து 919 பெண்கள் தான் இருக்கிறாங்க 1000 பேத்துக்கு. To correct this ratio, steps are needed to change the mindset and attitudes of people. இதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேஷியோ, பெண்களினுடைய ரேஷியோ ரொம்ப குறையுது, இந்த மைண்ட் செட்டு மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது, பெண் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மைண்ட் செட்டை மாற்றணும், மக்கள்கிட்ட இருக்கிற இந்த மைண்ட் செட்டை மாற்றணும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது பற்றி கவர்மெண்ட்டே சில ஸ்டெப்ஸை எடுத்திருக்கு. புரியுதுங்களா? எஸ்பெஷலி இன் த யங் அடல்ட்ஸ், முக்கியமாக எஸ்பெஷலி இந்த யங் அடல்ட்ஸ், இளம் பருவத்தில் காணப்படுது. Female foeticide and infanticide is the manifestation of gender discrimination in our society. அதாவது manifestation of gender discrimination in our society. நம்ம சமுதாயத்தில் ஆண் பெண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு எவற்றால் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு அண்ட் இன்ஃபான்டிசைடுகளால் வந்துச்சு. ஆண் பெண் வேறுபாடு, இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எவற்றால் உருவாச்சு அப்படின்னா, ஃபோர்ட்டிசைடு, ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு அண்ட் இன்ஃபான்டிசைடு, இதனால தான் ஏற்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட்னா என்ன? ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு ரெஃபர்ஸ் டு அபார்ட்டிங் த ஃபீமேல் இன் த மதர்ஸ் womb. அபார்ட்டிங் த ஃபீமேல் இன் த மதர்ஸ் womb. இப்போ ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு அப்படின்னா என்ன? குழந்தை கருவில், அதாவது கருவில் வளரும்போதே, கருவாக இருக்கும்போதே அந்த குழந்தையை என்ன பண்ணுறது? கருக்கலைப்பு செய்தல். ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு ரெஃபர்ஸ் டு அபார்ட்டிங் த ஃபீமேல் இன் த மதர்ஸ் womb. மதர்ஸ் wombனா என்னது? கரு, அதாவது அம்மாவுடைய கருப்பையில் கரு வளருது, அந்த கருவை அழிச்சிடுறது, இதுக்கு பேர் ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு. வேறஸ் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு அப்படின்னா என்ன? ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு இஸ் கில்லிங் த ஃபீமேல் சைல்டு ஆஃப்டர் ஹர் பர்த். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் கொல்றது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தையை இளம் பருவத்திலேயே கொன்னுறது, குழந்தையாக இருக்கும்போதே கொன்னுறது. அதுக்கு பேர் தான் இன்ஃபான்டிசைடு. இது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃபோர்ட்டிசைடு அண்ட் இன்ஃபான்டிசைடு. புரியுதுங்களா? எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட்லேருந்து ஆரம்பித்து பர்த் வரையும் முடிக்கலாம். அடுத்தது, these have resulted in the imbalance in sex ratio. இதனால பாலின விகிதம் சரியான விகிதத்தில் இல்லை. இம்பேலன்ஸ் அப்படின்னா சமமாக இல்லை. இந்த ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு, இன்ஃபான்டிசைடு, இந்த நிகழ்ச்சியால் பாலின விகிதம், ஆண் பெண் விகிதம் சமமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க?
இன் UNDPS GII 2018 United Nations Developmental Programs Gender Inequality Index, அதாவது ஐக்கிய நாடுகளால் ஒரு திட்டத்தை உருவாக்கினாங்க. ஒரு திட்டத்தை உருவாக்கப்பட்டது. அது எதுக்குன்னா, அதாவது இந்த சமமின்மையை தடுக்கிறதுக்காக, ஆண் பெண் சமமின்மை, ஆண் பெண் சமமாக இல்லை அப்படிங்கிற பிரச்சனையை தடுக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராமை அவங்க உருவாக்கினாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் என்ன? UNDPS GII 2018. இது ஒரு 1 மார்க். அதனுடைய அப்ரிவியேஷன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். Reflected that India was ranked at 135 out of 187 countries due to availability of very few economic opportunities to women as compared to men. அதாவது ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களினுடைய பொருளாதார முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது, ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பொருளாதார முக்கியத்துவம் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 187 நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 135வது இடத்துல இருக்குது. 187 நாடுகளில் இந்தியா 135 இடத்துல இருக்கு. இதில் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பொருளாதார முக்கியத்துவம், ஓகேங்களா? இந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு. அந்த இதை வச்சு பார்க்கும்போது இந்தியா 135வது ரேங்கில் இருக்குது. அடுத்தது, in order to prevent female foeticide and infanticide, government of India has taken various steps like PCPNDT Act. அடுத்து ஒரு PCPNDT Act அப்படின்னு ஒரு ஆக்ட் எடுத்தாங்க. இது ஒரு திட்டம். எதுக்கு? இந்த ஃபோர்டிசைடு இன்ஃபான்டிசைடை தடுக்கிறதுக்கு. நம்முடைய கவர்மெண்ட் வந்து, இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துச்சு. அந்த ஸ்டெப்ஸுக்கு பேர் தான் PCPNDT Act அப்படின்னு பேர். அந்த அப்ரிவேஷன் என்ன? ப்ரீ கான்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் ஆக்ட் 1994. அதாவது 1994 இந்த ஆக்ட் எடுத்தாங்க. அதாவது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது, அதாவது கரு வளரும் போதே அது பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அழிக்கிறது. இந்த மாதிரி நடக்கிற செயலை தடுக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது தான் PCPNDT Act அப்படின்னு பேர். ஓகேங்களா? அடுத்தது, enacted to ban the identification of sex and to prevent the use of prenatal diagnostic techniques for selective abortion. அதாவது முன்னாடியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அதை அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அதான் செலக்டிவ் அபார்ஷன். பெண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி அபார்ட் பண்ணிடுறது. இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆக்ட் எடுக்கப்பட்டது. வேரியஸ் மெஷர்ஸ் ஆர் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு என்ஷூர் சர்வைவல். இதனால் நிறையா திட்டங்களை கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? எடுத்துச்சு. ப்ரொவிஷன் ஆஃப் பெட்டர் நியூட்ரிஷன், எஜுகேஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் பை எலிமினேட்டிங் த டிஃபரன்சஸ் இன் த செக்ஸ் ரேஷியோ. அதாவது இந்த ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாட்டை நீக்கிறதுக்காக பெண்களுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கவர்மெண்ட்டு கொடுத்துச்சு. அது என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, பெட்டர் நியூட்ரிஷன், அவங்களுக்கு சத்துள்ள உணவுகளை கொடுக்கிறது. எஜுகேஷன், நல்ல கல்வியை கொடுக்கிறது. ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ், கேர்ள்ஸுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. அந்த பெண்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்தல். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? பெண்களுக்குன்னு தனியாக கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இதனால் ஆண் பெண் வேறுபாடு குறையும் அப்படின்னு இந்த திட்டத்தை உருவாக்கினாங்க.
infant mortality rate and improving their nutritional and educational status. இதனால் குழந்தையிலேயே கொல்லப்படுறது தடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. குழந்தையிலேயே கொல்லப்படக்கூடிய அந்த வீதத்தை குறைக்க முடியும் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டு நம்பிச்சு. அடுத்து இம்ப்ரூவிங் த நியூட்ரிஷனல் அண்ட் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ், அவங்களுக்கு சத்துள்ள உணவுகளை கொடுக்கறது, நிறையா கல்வியை கொடுக்கறது பெண்களுக்கு. POCSO ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் எடுத்தாங்க. POCSO ஆக்ட்னா என்ன, அப்ரிவேஷன் என்ன? ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃபென்சஸ். அதாவது செக்ஷுவல் ஆஃபென்சஸ், இந்த பாலியல் தொந்தரவு, இந்த பாலியல் தொந்தரவை தடுக்கிறது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், அவங்க பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பாலியல் தொந்தரவு சில நேரங்களில் ஏற்படுது இல்லைங்களா, அதை தடுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஆக்ட் தான் என்னது? POCSO. இதனுடைய நோக்கம் என்ன? ப்ரிவென்ஷன், ப்ரோஹிபிஷன், அடுத்து என்னது? அண்டு ரெட்ரஸல். புரியுதுங்களா? ப்ரிவென்ஷன், ப்ரோஹிபிஷன், அண்டு ரெட்ரஸல் அப்படின்னு என்னது? ப்ரிவென்ஷன் அப்படின்னா தவிர்த்தல், அந்த பாலியல் தொந்தரவுகளை தவிர்த்தல். ப்ரோஹிபிஷன் தடுத்தல், மற்றும் ரெட்ரஸல் நிவர்த்தி. ரெட்ரஸல் என்னது? நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம், அல்லது திருத்துதல் அப்படின்னு சொல்லலாம். ரெட்ரஸல்னா நிவர்த்தி அல்லது திருத்துதல். ஸோ அதுக்காக தான் இந்த POCSO அப்படிங்கிற ஆக்டை எடுத்தாங்க. ஆக்ட் on the changes in the criminal law based on the recommendations of Justice Verma Committee. இந்த ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி இதனுடைய ரெக்கமெண்டேஷனால தான் இந்த கிரிமினல் பேஸ்டு ஆக்டை அவங்க எடுத்தாங்க. புரியுதுங்களா? இந்த தொந்தரவுகளை, பாலியல் தொந்தரவுகளை தடுக்கிறதுக்காக ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி தான் எடுத்துச்சு. இது எப்போ, எந்த வருஷத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்னா 2013 அப்படிங்கிற அந்த வருஷத்தில் தான் இந்த ஆக்ட் எடுக்கப்பட்டது. 2013 aims at creating a safe and secure environment for both females and males. இதனால் இந்த ஆக்டால் என்ன யூஸ் அப்படின்னா, அதாவது ஆண்களும் பெண்கள் ரெண்டு பேருமே பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குதல். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி தரதான் இந்த ஆக்டினுடைய நோக்கம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதுவரை இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.